சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் கேபிரி. இப்ப சமீப காலத்துல பார்த்தோம்னா சீமான் அவர்கள் திராவிடத்து மேலையும் பெரியார் மேலையும் நிறைய தாக்குதல்களை தொடுத்துட்டு இருக்காரு. அதுவும் குறிப்பா எலெக்ஷன்ஸ் கிட்ட நெருங்கும் போது அந்த தாக்குதலை இன்னும் கொஞ்சம் கூட வீரியப்படுத்தியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா பார்க்கும்போது சுபை அவர்கள் கூட பார்த்தோம்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்த இந்த மாதிரி ரொம்ப காட்டமா விமர்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு போஸ்ட்ல வந்து அவர் விமர்சிச்சிருக்காரு. அது போக திராவிடத்தை நீங்க விமர்சிச்சீங்கன்னா அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல்பாடு அப்படின்ற மாதிரியும் அவர் பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இல்ல அவர்கள் ரொம்பவும் ஆட்டம் கண்டிருக்காங்க, ரொம்பவும் பயந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. அச்சம் வரும்போது தான் பலரையும் துணைக்கு அழைப்பாங்க. அவர் சொல்ல வர்றது என்னன்னா 2 விஷயம். முதல்ல நீங்க எக்ஸ் வலைத்தளத்துல ஒண்ணு சொல்லியிருக்கிறீங்கல்ல, அது நான் ஒரு பதிவை போட்டிருந்தேன். அதற்கு கீழாக ஒரு 120 பேருக்கு மேல் வந்து எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒருவர் மட்டும் நாகரிகமான விமர்சனத்தை வைத்திருக்கிறார். மீதி அத்தனை பேரும் என்னையும் தந்தை பெரியாரை அவர்களையும் கடுமையாக கொச்சையாக விமர்சனம் பண்ணி எழுதியிருக்கிறார்கள். சொன்னா அதோட பரவாயில்ல. நமது தோழர்கள், திராவிட தோழர்கள் எல்லோரும் வந்து அதிக வேலையில இருக்கிறார்கள். இங்க ஏதோ வேலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும், அவர்கள் எல்லாம் அதிக வேலையில இருப்பதால் புரிந்து கொள்கிறேன். நீங்கள் நிறைய வேலையில் இருப்பீர்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அதாவது நீங்க பதிலுக்கு வந்து கீழே எழுதல, அவங்க கூட நீ மல்லு கட்டல, எனக்காக நீங்க எழுதலன்றாரு. இவ்வளவுதான் திராவிடம், வேற ஒண்ணுமே இல்லை. கூட்டமே உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிகாரம், உங்களுக்கு பணபலம் வசதி இருக்கும்போதே உங்களுக்கு கூட்டம் இவ்வளவுதான் கூட்டம் முடியுது. அதுலயே அவர் சொல்ல வராரு, இதுக்கு முன்பாக வந்துட்டு கூட்டம் எல்லாம் ஒரு 100-200 பேர் தான் கூடுவார்கள். இப்பொழுது வந்து நேற்று சீமான் வந்து நடத்திவிட்டு சென்ற பிற்பாடு அதே இடத்தில் நாங்கள் நடத்துவதால் ஒரு 1000 பேர். உங்களுக்கு திமுக சப்போர்ட் இருக்கு, அந்த 1000 பேர் வராங்க. இல்லைன்னா அது கூட இல்லை உங்களுக்கு. இது முதல் கட்டம். 2வது அவர் சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட மக்கள் அதனுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய ரத்னமலை சீனிவாசன் தாத்தா, அதுக்கு முன்னாடி சீனியர் அயோத்திதாச பண்டிதர், மிக பெரும் ஆளுமை அவர். அவரெல்லாம் அவர் தான் திராவிடம் என்பதை முதலாக பயன்படுத்தினார், எழுதினார். அதற்கடுத்து தாத்தா ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அவர் எழுதினார், பயன்படுத்தினார் திராவிட சங்கம்னு. அதைத்தான் நாங்கள் இன்று வைத்துக் கொண்டிருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். சீமான் அவர்கள் திராவிடத்தை தாக்குகிறார், திராவிடத்தை கொச்சைப்படுத்துகிறார் என்றால் அது ஒடுக்கப்பட்ட தலைவர்களை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம், அந்த மக்களை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம்னு பேசுறாரு. புலிக்கு பயந்தவங்களாம் என் மேல படுத்துக்கங்கன்னு அர்த்தம். புரியுதில்லை உங்களுக்கு? ஒன்றை விமர்சனம் பண்ணுறது கேட்குற கேள்விக்கு பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் பெரியார் ஊரில் தலையில் வச்சு ஊராக சுற்றக்கூடிய யோக்கியவான்கள் ஐயா என்ன செய்தாருன்னு நம்ம கேட்குறோம். எங்கள் ஐயா இதெல்லாம் செய்தாருன்னு. இப்போ பெரியார் மேலே கூட நிறைய பேருக்கு கோபம் எங்களை போன்றவருக்கு இல்லை. அவர் முடிந்தவரை இருந்தவரை பேசி விட்டு சென்றிருக்கிறார், அவ்வளோதான். ஒன்றும் நடக்கலைங்க. அதிகாரத்துக்கு வந்த நீங்கள் அவர் பேரை சொல்லி ஏதாவது செய்திருக்கீங்களான்னா, இன்றைக்கும் தனி தொட்டில் மலம் கலக்கிற விஷயம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் உங்கள் திராவிடன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சா பதில் சொல்லணும், கரெக்டாக? அதை விட்டு உடனே நீங்கள் அது வந்து நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் அந்த தலைவர் பயன்படுத்தினதான் திராவிடம், நீங்கள் அவரை கொச்சப்படுத்துறீங்கன்னா, இந்த அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் தமிழ்நாட்டில் யாருக்காவது தெரியுமா? யாராவது பிரபலப்படுத்தியிருக்காங்களா? நாம் தமிழர் கட்சி தான் அவங்கள பற்றி பிறந்த நாள் நினைவு நாள் பெரிய போஸ்டர் போட்டு, புரிதலை தமிழ்நாடு முழுக்க ஒட்டுறது, எல்லா தலைவர்களும் செய்கிற மாதிரி இவர்களும் தமிழ் பெரியார்கள்னு சொல்லிட்டு ஒட்ட ஆரம்பிச்ச பிறகு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது தான் தாம்பரத்தில் சானிட்டோரியம் சித்தா மருத்துவ ஆராய்ச்சி இதுக்கு வந்துட்டு அயோத்திதாச பண்டிதர் பெயர் சிலையும் வச்சிருப்பாரு. பாட்டாளி மக்கள் கட்சி வச்சது, புரியுதில்லை உங்களுக்கு? அதனுடைய அந்த துறை அமைச்சர் வச்சார், மத்திய அமைச்சராக இருக்கும்போது செய்தார். திராவிடம் நீங்கள் அந்த பேரை அங்கேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க தான் வச்சுருந்தாருன்னு சொல்கிறீங்க. இந்த திராவிடத்தை இந்த திராவிட தலைவர்னு வச்சிருந்தாங்க நீங்கள் சொல்லக்கூடிய அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசனும் உங்கள் திராவிட தலைவர்கள் படத்தில் எங்கேயாவது வச்சு கொண்டாடி இருக்கீங்களா? ஏன் கொண்டாடலாம்? நீங்கள் என்ன சிக்கல் நினைக்கிறீங்க? அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள், அன்டச்சபிள் பீப்புள். அவங்களுக்கு புரியுதில்லை? சனாதானம் சொல்லக்கூடிய இந்த கோஷ்டிங்க பார்ப்பனர்கள் 3% இருக்கிறவங்களை மட்டும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடியவர்கள், கீழ்மட்டம் வரைக்கும் சனாதானம் வரலன்றப்ப அந்த சனாதானத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க, அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு இவங்க கிட்ட தான் இருக்கு அதிகாரம். அந்த கீழே போகலையே, சமூக நீதி போகலையே. ஏன் அயோத்திதாச பண்டிதரை எங்கெங்கெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டாடி இருக்கீங்க? பெரியார் படம், அண்ணா படம், கருணாநிதி படம், ஸ்டாலின் படம், இன்பநிதி படம், இன்னும் அடுத்த குட்டி படம்லாம் வரும் அதுக்குள்ளார. எங்கே அயோத்திதாச பண்டிதர் படத்தை எங்கே வச்சிங்க? அவர்கிட்ட இருந்து தானே எடுத்தீங்க, நீங்கள் அங்கேருந்து தானே எடுத்தீங்க நீங்கள் முதல்ல பேரை. புரியுதில்லை? நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறது இப்படி சொல்கிறீங்க, அடி ஊழ்ந்த உடனே. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் கொடி பிடிக்கிறதுக்கும் கோஷம் போகிறதுக்கும் போராட்டம் பண்ணுறதுக்கும் சிறைக்கு போகிறதுக்கும் உள்ள துணிச்சலாக வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாங்க.
இன்னைக்கு கூட பாருங்க, நீ கூடுற கூட்டம், நீங்க நடத்துற இயக்கம்லாம் எங்க? சாதியை ஒழிக்கணும்னா எங்க கேப்ரியல் நீங்க இயக்கம் நடத்தீங்க சொல்லுங்க? சேரிக்குள்ளவா? ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடத்துல போய் சாதி அம்பேத்கர் பெரியார், அதில் பெரியார் வேற சேர்த்துக்கிறது படிப்பகம்னு ஒன்று வச்சுக்கிட்டு சாதியை ஒழிக்கலாம் தோழர், சாதி ஒழிப்பு தோழர். மூதேவிங்களை ஊர் தெருன்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் எங்கே அதிகமாக இருக்கிறாங்களோ உங்கள் திராவிட கூட்டம் எங்கே இருக்குதோ அங்கே நடத்த. அவன் திருந்துட்டோம், அவன் புத்தியில் மூளை இருக்கட்டும், அவன் புத்தி திருந்துட்டோம். அங்கே தானே சாதியை ஒழிக்கணும். எத்தனை ஊர் தெருவுகளில் நீங்கள் பெரியார் படிப்போம் அம்பேத்கர் படிப்போம் திறந்து இருக்கீங்க சொல்லுங்கள்? எத்தனை ஊர் தெருவுகளில் நீங்கள் அம்பேத்கருடைய சிலையை வச்சிருக்கீங்க சொல்லுங்க? இத்தனை ஆண்டுகள் நூற்றாண்டு கொண்டாடிட்டீங்க. அதிகாரத்துக்கு வந்து 75 ஆண்டு காலம் நாங்கள் கொண்டாடிட்டோம் திராவிடன்னு சொல்றீங்க, பெருமை பேசிக்கிறீங்க. உன் அம்பேத்கரை கொண்டு போய் பெரியாரை கொண்டு போய் நீ இது வரைக்கும் ஊர் தெருவில் எங்கன்னா வச்சிருக்கியா? அம்பேத்கர் சிலை எங்கன்னா வச்சிருக்கியா? சாதி ஒழிப்பு அங்கே தானே நீ தொடங்கணும். சரி, எவன் பாதிக்கப்படுறானோ, எவன் அன்டச்சபிள்னு சொல்லிட்டு இருக்கிறானோ, நீ அவங்ககிட்ட போய்கிட்டே உட்காந்துன்னு தொடர் நம்பலாம். ஏன்னா அவனுக்கு கொடி பிடிக்க வேணும், கோஷம் போன வேணும், உனக்கு ஓட்டு வாங்கி கொடுக்க வேணும், உனக்காக அவன் முன்னே நிற்கிறது வேணும். அதுக்காக நீ பயன்படுத்திக்கிற சுவீர பாண்டியனுக்கெல்லாம் இதுதான் நான் பதிலாக சொல்கிறேன். உனக்கு மட்டும் தில்லு இருந்ததுன்னா நீ ஊர் தெருவுன்னு சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள்னு இருக்கக்கூடிய இடத்தப்ப இந்த பெரியார் அம்பேத்கர் படிப்பகத்தை திறந்து காட்டிடு. நான் பேசுகிறேன், திறந்து காட்டு. நாளைக்கு அம்பேத்கர் சிலத்தை ஒரு ஊர் தெருவில் வைங்க. எங்கேயாவது பிரதானமாக ஒரு ஊர் தெருன்னு சொல்லுவாங்கல்ல கிராமங்கள்ல, அங்கே வைங்க. அவங்கக்கிட்ட அங்கே தானே தொடங்கணும். நீங்கள் 75 ஆண்டுகள் அந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க. அந்த தலைவரை வந்து நீ வரைக்கும் கூட வச்சுக்கிறது. அந்த கலைஞர் நூற்றாண்டு என்ன பண்ணார் கலைஞர்? அயோத்திதாச பண்டிதர் மாதிரி எழுதியிருக்கிறாரா? ரட்டமலை சீனிவாசன் மாதிரி போராடி இருக்கிறாரா? நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடியே மிகப்பெரிய படிச்சு காந்திக்கு அவர் தான் தமிழை எழுத படிக்க கற்றுக் கொடுத்தவர். ரட்டமலை சீனிவாசன் கோட்டு சூட்டு போட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாரு. மிகப்பெரிய அளவில் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை சேலஞ்சு பண்ணி நிறைய உத்தரவை வாங்குறாரு. அவரை போய் நாங்கள் வந்து தான் அவங்களுக்குலாம் வந்து கோட்டு சூட்லாம் போட கற்றுக் கொடுத்தோன்னா நக்கல் தானே உங்களுக்கு? அதான் உங்களுக்கு இந்த பெரியாரையும் ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாச பண்டிதர் இந்த 3 பேரையும் வச்சுக்கோங்க. பெரியாருக்கு கொடுத்த அந்த இடத்த நீங்கள் மற்ற 2 தலைவருக்கு கொடுத்துருக்கீங்களா? இன்னைக்கு ஏன் சொல்கிறீங்கன்ற? ஏன்னா இன்னைக்கு அடி உழுது உனக்கு. அந்த மக்கள் மேலே வந்து காப்பாற்றணும் உங்களை. திமுக கூடாரத்தை, திராவிடர் கூடாரத்தை அந்த மக்கள் தான் காப்பாற்றணும். அதுக்குன்னு நம்ம திருமாவளவங்களாம் தண்ணி தெளித்து விடப்பட்ட அதுக்குன்னு வாசல்லே உட்காந்துட்டு இருப்பாங்கல்ல, எங்கள் பண்ணையாருக்கு எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு அவங்க உடனே வந்து அறிக்கை கொடுப்பாங்க. இது ஒரு மோசடி. திரும்பவும் ஐயா சுவீர பாண்டியன் அவர் தான் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருக்கிறாரு. ரட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி, அவர்களை சீமான் கொச்சைப்படுத்தி விட்டார்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்றதை சொல்லுங்கள். 75 வருஷத்தில் கலைஞர் நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு கிளாம்பாக்கம் இங்கே தொடங்கி நீங்கள் நாகர்கோவில் வரைக்கும் போயிட்டு வந்தீங்க சமீபத்தில். எத்தனை இடத்துல கலைஞருக்கு பேர் நினைவுச்சினை எல்லாம் இருக்குது. ஏன் ஒரு இடத்துல கூட நீங்கள் அயோத்திதாச பண்டிதர் வச்சா உங்கள் திராவிட மூளை சுழுக்கு வந்துருமா? சொல்லுங்க, கையெல்லாம் இழுத்துக்குமா? ஸோ சின்ன ஒரு கேள்வி. இப்போ அயோத்திதாச பண்டிதர் அவர்களாக இருக்கலாம், ரட்டைமலை சீனிவாசன் அவர்களாக இருக்கலாம், நிறைய நம்ம தமிழுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுறீங்க இல்லையா? ஆனால் அவங்களுக்கு திராவிடத்துக்கிட்ட பிரச்சனை இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க திராவிடத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகளுக்கு திராவிடத்தை எதிர்க்க வேண்டிய தேவை என்ன? தேவை என்ன அப்படின்றதுனாக்கா, நீங்கள் மூடிட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உன் ரூட்டில் நீ போயிட்டு எங்கள் ரூட்டில் போயிட்டு இருக்கிறீங்க. இந்துத்துவாவுடைய பி டீம்னா யார் பி டீம்னு ஒரு விவாதம் வருதா வரலையா? யார் பி டீமு? தமிழ் தேசியமா? தமிழ் தேசியம் பேசுறவங்கள எந்த காலத்தை ஆரியத்தோட கை கொடுத்துருந்துருக்காங்க? வரலாறு முறுக்க எழுந்துனீங்க. அந்த ஆதி காலம்னு சொல்லுவாங்களா, அதுலேருந்து தமிழ் தேசியம் தான் ஏற்று போராடிட்டு இருக்கு, ஆரியத்தையும் இந்துத்துவாவையும். நீ போய் சீமான பி டீம்னா அப்புறம் வா பஞ்சாயத்து பேசுவோம், அங்கே தானே உங்களுக்கு தொடங்குது. ஏன் விமர்சிக்கிறோம் பெரியாரை? ஒரு திரைப்படத்தில் வந்து ஒருத்தர் சொல்லுவான், டே என் தலைவனை கூட்டு வர வாங்கடா, ஒத்த பாருங்கடான்னு சொல்லிட்டு வடிவேல் பேசி அந்த தலைவர் என்ற ஒரு கூட்டு வந்து சாணி அடி வாங்க வைப்பாங்களா, அந்த வேலை செய்து திராவிடம். பெரியார் அவரால் முடிந்தவரை பேசி இயங்கி விட்டு உட்காந்துருக்கிறார். முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அவரை ஏன் தலைவர் தான் எல்லாத்துக்கும் ஏன் தலைவர் தான்ப்ப விமர்சனம் அவர் மீது வரும்போது தான் அந்த அடியும் சேர்ந்து விழுது. இதுதான் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை. ஏன் உங்களை விமர்சிக்கிறாங்க? பார்ப்பனர் எதிர்ப்பு ஆதியிலேருந்து நீங்கள் தான் தொடங்குனீங்க. 67 அதிகாரத்துக்கு வந்த உடனே பார்ப்பனர் ராஜாஜி காலை பிடிச்சிக்கிட்டு தான் கோட்டையில் போய் உட்காந்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அன்னைக்கு தொடங்கி இன்ன வரைக்கும் பார்ப்பன ஆரியத்தினுடைய பின்வாசல் வழியான உறவு உங்களுக்கு இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. நிறைய உதாரணம் சொல்ல முடியும். விவி கிரி, அதுக்கு அடுத்தது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்டி நிற்கிறாரு, சஞ்சீவி ரெட்டி நிற்கிறாங்க ஜனாதிபதிக்கு. பெரியார் வந்து சொல்கிறாரு, யார் கண்ணீர் துளி பசங்களை திமுகன்னு ஒரு நாளும் ஒரு பேப்பரில் எழுதுனதில்லை. உங்களுக்கு 49 திமுக தொடங்கினதுலேருந்து 69 அதிகாரத்துக்கு வர வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம்னு ஒரு நாள் எழுத மாட்டார். இவங்களை கண்ணீர் துளி பசங்களைன்னு தான் எழுதுவார் திமுகவை. அடைய கண்ணீர் துளி பசங்களை அவர் நான் பிராமின்றா 1000 இருந்தாலும் அவன் நம்மால் விவி கிரி பார்ப்பான், அவனுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஒன்று.
அதுக்கு இவர் சொல்றாரு, கருணாநிதி வந்து பெரியார் மென்டலுன்றாரு. அதான் அர்த்தம். தந்தைக்கு வயதாகி விட்டது ஏதோதோ புலம்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் கேப்ரியல் சொல்லுங்க? அதானே அர்த்தம். இந்த வார்த்தையை சொல்லி பெரியாரை புறக்கணித்து விட்டு வி கிரி பார்ப்பனரை ஜனாதிபதியாக உட்கார வச்சார். இந்த சஞ்சீவ் ரெட்டி யார் தெரியுமா உங்களுக்கு? இந்திய ஆட்சி மொழியாக இந்தியாவுக்குள்ள வரணுமா வரக்கூடாதுன்னு வாக்கெடுப்பு நடக்க அதனுடைய கமிட்டி தலைவர் அவர். சரிசமமாக வந்துருச்சு. ஒரு ஓட்டு எந்த பக்கம் விழுகிறதோ அது ஆட்சி மொழியா மாறிடும். இவர் என்ன பண்றாரு, இந்திய ஆட்சி மொழி வரக்கூடாது அப்படின்னு ஓட்டு போட்டவர். அந்த மனிதரை நீங்க புறக்கணிக்கிறீங்க, புறக்கணிச்சுட்டு பார்ப்பனருக்கு ஓட்டு போறீங்கன்னா நீங்க வந்து ஊர்ல போறவனெல்லாம் பி டீம் சொல்லிட்டு நீங்க வந்து இந்துத்துவா கூட இன்ன வரைக்கும் அதிக பலன் அடைஞ்சது யாரு? பாஜக ஆட்சியில் ஒரு 5 வருஷம், அப்புறம் காங்கிரஸும் ஒரு ஆரிய பார்ப்பன இதுதானே. அவர் நான் தான் கவுல் பார்ப்பனன் பூல் தூக்கி காமிச்சிட்டார்ல ராகுல் காந்தி, முடிஞ்சிருச்சு இல்லை? பார்ப்பன தலைமை தானே அதுவும், கரெக்டா? கரெக்ட். அப்போ நீங்கள் தான் கூட இது வரைக்கும் இருந்துட்டு மந்திரி பதவி அனுபவிச்சுட்டுக்கிறீங்க, ஊழல் பண்ணிக்கிட்டு தப்பிச்சுட்டுக்கிறீங்க, சொத்து சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எல்லா சகலத்தையும் நீங்கள் தான் அனுபவிச்சுட்டுக்கிறீங்க இந்துத்துவ ஆரிய பார்ப்பனத்தோட. தமிழ் தேசியம் சீமானும் எங்கே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் சொல்லுங்கள்? இதை பேச போய் தான் அந்த விமர்சனம் வருகிறது திராவிடத்தின் மீது. இல்லைன்னா ஏன் அந்த விமர்சனம் வருது? புரியுதில்ல? நீங்க சொன்ன மாதிரி இப்ப திமுக எடுத்துக்கிட்டோம்னா வரலாற்று ரீதியா பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பெரியார்கிட்டையும் சரி திக கிட்டையும் சரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. சில நேரங்கள்ல மோதல் போக்கும் கடைபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த 4 வருஷம் பார்க்கும்போது பெரிய அளவுல திமுகவும் சரி திமுக தலைமையும் சரி பெரியாரை கொண்டாடுறாங்க. இப்ப திடீர்னு அந்த தேவையை அந்த 4 வருஷத்துல வந்திருக்கு திமுகவுக்கு. இல்ல அவங்களுக்கு என்னன்னா, அதாவது எப்பொழுதெல்லாம் அவங்க ஒரு திராவிடத்தை வந்து வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ பெரியார் தூக்கி பிடிக்கிறது. தொடக்கத்திலேருந்தே இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே பெரியாரை அதிகமாக கொச்சைப்படுத்தியது யாருன்னாக்கா திமுக கொஸ்டி. அண்ணா கூட ஓரளவுக்கு மைல்டாக இருந்தால், கருணாநிதி தான் மிக மோசமாக கொச்சது. பெரியாரை கேட்காத கேள்வியில் அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா இன்னைக்கு இல்லை. அந்த 1949க்கு பிறகு 2067 வரைக்கும் அந்த 18 வருஷம் நினைக்கிறேன், 19 வருஷமா அந்த இவங்க பக்கத்தில் இந்த பத்திரிக்கை அந்த பக்கத்தில் ரெண்டுமே வந்து மறைச்சிட்டாங்க. தலைமறைவுன்னு சொல்லுவாங்கல்ல, இருட்டடிப்பு பண்ணிட்டாங்க. அதை மட்டும் வெளியில் எடுத்து போடுங்கன்றோம். அவ்வளவு கொச்சையாக நீ இந்த வயசுல எதுக்கு கல்யாணம் பண்ணுன்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம் அது? நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போறன்னு அர்த்தம். நீ என்ன பண்ணுவ, உன்னால என்ன முடியும், எதுக்குடா பண்ணன்ற மாதிரிலாம் கார்ட்டூன் போட்டு கொச்சைப்படுத்தி. அது போல இவர் சொன்ன ஒரு வார்த்தை, காரியம் நடக்குன்னா இவங்க கூட்டி கூட கொடுப்பானுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் பெரியார் திமுகவை. அது மிக மோசமாக கொச்சைப்படுத்தினது பெரியாரை திமுக தான். இவங்களுக்கு எப்போ ஏன் இப்போ தமிழர்கள்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டீங்க 2021 கரெக்டாக? கவர்னர் மாளிகைக்கு பதவி ஏற்க போகிறப்ப மட்டும் பார்த்தோன்னா திராவிட மாடல், திராவிட ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி குத்திக்கிட்டு பேட்சை குத்திக்கிட்டு போகிறீங்க. எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி அது, எவ்வளோ பெரிய திருட்டுத்தனம் அது. திராவிடர்களே என்னை தூக்கி நீங்கள் கடலில் போட்டாங்கன்னு கட்டுமரமாக தான் மிதக்குன்னு சொல்லலை உங்கள் அப்பா. தமிழர்களேன்னு சொல்லி தான் போட்டாங்க. நீங்கள் இருக்கிறது 5.6% திராவிடர்கள் உங்கள் கூட்டம்லாம் சேர்ந்து, புரியுது இல்லை? அந்த மாதிரி சொல்லி உங்கள் அப்பா அங்கே வந்து இயக்கம் நடத்தியிருந்தாருன்னா இன்றைக்கி இருக்கிற இடம் தெரியாமல் போயிருப்பார். தமிழர்கள்னு சொல்லி வளர்ந்து தமிழர்களுக்காக நாங்கள்னு சொல்லி இருந்து அதை சொல்லி ஓட்டு கேட்டு சேரில் உட்காரப்ப மட்டும் நீ உன் முகத்தை சுயரூபத்தை காட்டுறேன்னா எப்படிப்பட்ட அயோக்கியத்தனம் அதை சொல்லுங்கள். இந்த தேர்தலில் திராவிடர்கள்னு சொல்லிட்டு இப்போ திராவிட பொங்கல் வேற அறிவிச்சிட்டிங்க, திராவிட பொங்கல் வைக்கிறீங்க. இத்தனை ஆண்டு காலமாக என்னன்னாக்கா அது வந்து தமிழ் சமூகத்தை நீ திரும்ப அவமானப்படுத்த கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. புரியுதுல உங்களுக்கு? ஆனா ஏன் இதை யூஸ் பண்றாங்க? திராவிட மாடல்ன்றாங்க, திராவிட சொன்னாக்கா பாஜகவுக்கு எதிர்ப்பு அவங்க. புரியுதுல உங்களுக்கு? பாஜகவுக்கு எதிர்ப்பு. நீ அங்க மோதிட்டு போ. தமிழ் சமூகத்தை வந்து திராவிட பொங்கல்னு சொல்லி கொச்சப்படுத்துறேன்னா இந்த பொங்கல் ஆந்திராவில் வைக்கிறாங்களா, கர்நாடகாவில் வைக்கிறாங்களா, கேரளாவில் வைக்கிறாங்களா சொல்லுங்க. அறிவு இருக்கக்கூடிய சுபவீக்கரும் வீரமணி அவர்களும் அவர் பேச்சு கேட்டு செய்யக்கூடிய ஐயா கலைஞர் ஸ்டாலின் அவர்களும் திராவிடங்களும் இந்த 4 மொழி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கிற மக்கள் திராவிடர்னு நீங்க சொல்ல வரீங்க. இந்த பொங்கல் தமிழர் திருநாளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா? தமிழ்ன்ற வார்த்தையில என்ன சிக்கல் அவங்களுக்கு? இந்த பஸ்ல கூட இப்ப பார்த்தோம்னா தமிழ்ன்ற வார்த்தை அது ஆகாது. அவங்களுக்கு காலத்துல இருந்தே ஆகாது. நம்ம தான் புரிஞ்சுக்கல, தமிழ் சமூகம் தான் புரிஞ்சுக்கல. இப்பதானே ஒரு விழிப்புணர்வு வருது. சீமான் பேசுறாரு, அதனால சீமான் வந்து இந்துத்துவவாதி, RSS பி டீம். புரியுதுல உங்களுக்கு? ஏன் இதெல்லாம் பேசுறாங்கன்னா தன்னுடைய போட்டிருக்கிற அந்த போர்வை இருக்குல்ல, அந்த போர்வையை போட்டு சுக்கு நூறாக கீழ்ச்சி எடுத்து வெளியே போடுறப்ப உங்கள் சுயரூபம் தெரியுதுல்ல, காட்டு மிராண்டியாக நிற்கிறது தெரியுது இல்லை? நீங்கள் வெளியில் வந்து பார்க்க மேக்கப் போட்டு உள்ளே வந்து நீ ஒரு மிராண்டியாக தான் இருக்கிற. அதை அம்பலப்படுத்துறாரு சீமானும் நாம் தமிழர் தம்பிகள்ன்றப்ப நீங்கள் அங்கே உங்களுக்கு கோபம் வருது. உடனே நீங்கள் ஆரிய கைக்கூலி இதுதான் சொல்லுவீங்க. நீங்கள் ஏங்க முதல்ல தூக்கி சுமந்துட்டு இருக்கிற காங்கிரஸ் கட்சியை வந்து RSS பேச்சு கேட்டுன்னு பேசுறீங்கன்ட்டாங்க. இப்போ அப்துல்லா திமுக அப்துல்லா வச்சு பேச வைக்குது. அதான் நான் நேற்று ஒரு டைட்டில் வச்சுருந்தேன்.
ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக காங்கிரஸையும் கடிச்சு திமுக அப்படின்னு. ஊரில் போறவனெல்லாம் பாஜக பிடிஎம், பாஜக ஆர்எஸ்எஸ் கைக்கூலின்னு சொன்ன மாதிரி. அவங்க என்ன கேட்டாங்க காங்கிரஸ், எனக்கு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கூட, இத்தனை வருஷம் நாங்களும் உங்களை தூக்கி சுமந்துட்டோம், இப்போ ஒரு வாய்ப்பு சேர்ந்து நிற்போம், நாங்கள் டெல்லியில் வந்து மெஜாரிட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு மந்திரி பதவி கொடுத்தோம்ல, முதல் டைம் உங்கள் ஆதரவு இருந்துச்சு, ரெண்டாவது முறை நாங்களே மெஜாரிட்டியாக வந்தோம், ஆனாலும் உங்கள் மந்திரி பதவி கொடுத்தோம்ல, அந்த மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்குறாங்க. தப்பா ரைட்டா அது நீங்கள் சொல்லுங்கள், சொல்லுங்க, நீ வாய் திறந்து சொல்லுங்க. நியாயமான கோரிக்கை தான் இது, நியாயமான கோரிக்கை, நியாயம் இல்லைன்னு சொல்லணும். அதானே ஒரு தலைமைக்கு அழகு. ஒன்று எம்எம் அப்துல்லா விட்டு, அதுவும் சிறுபான்மையினரை விட்டு பேச வைக்கிறது. காங்கிரஸ் இந்த மாதிரியான குரல்கள் வருவதற்கு ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாக இருக்கிறது. இது ஆர்எஸ்எஸ்னுடைய இதுதான். இது காங்கிரஸ் காலங்காலமாக ஆர்எஸ்எஸ் எதிர்த்துட்டு இருக்குது. நீ அந்த கட்சியை போயிட்டு அதையும் ஆர்எஸ்எஸ்ன்ட்டாங்க கடைசியாக. இதுதான் இவங்களுடைய போக்கு. எப்பொழுதெல்லாம் பதில் சொல்வதற்கு இவர்களுக்கு திராணி இல்லையோ அப்போதெல்லாம் அவனை ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, இந்துத்துவா கைக்கூலி, சங்கி நின்று போகிறது. இதுதான் வழிநெடுக்க இருக்குது. இதில் தான் இப்போ பெரியார் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாரு. நீ திராவிட பொங்கல்னு கொண்டு போய் வைக்கிறீங்கல்ல, திராவிட பொங்கலை ஆந்திராவுக்கு போங்க, அந்த திராவிடன்னு சொல்லிட்டு பெரியார் அங்கே போனப்போ இந்த பக்கம் வராத ஓடி போட்டுன்னு கொலை மிரட்டல் விட்டு அனுப்பிச்சாங்க. அது அவரே பதிவு பண்ணியிருக்கு வரலாற்றில். தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? கொலை பண்ணுறதுக்கு இருந்தாங்க பெரியார். தூக்கிட ஆள வேண்டியதில்லை. எங்கே வந்து நீ திராவிடன்ற இது ஆந்திரா, நாங்கள் தெலுங்கர்கள் முடிஞ்சு போச்சு. இன்னும் சொல்ல போனால் இங்கெல்லாம் வந்துட்டு யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு பேசிக்கிட்டு இயக்கம் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் முதலாக 1912ஆம் வாக்கிலேயே வந்து ஆந்திர பிரதேசம் தனியாக எங்களை அறிவிச்சிருன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சுதந்திரத்துக்கு முன்னாடியே முதல்ல இயக்கம் தொடங்கி மீட்டிங் போட்டது ஆந்திர பிரதேசம். பிறகுதான் தமிழர்கள் 1936-37 குரல் தொடங்கி தமிழ்நாடு தமிழருக்குன்னு பிறகு வைக்கிறாங்க. புரியுதில்ல உங்களுக்கு? அந்த இடத்துல போய் நம்மலாம் திராவிடர்கள்னா அடித்து விரட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆந்திராவுக்குள்ளே வந்தால் கொலை வந்துடும் சொல்லி அனுப்பிச்சிட்டான். கர்நாடகா போனால் அதை விட கேவலமாக கேட்டு அனுப்பிச்சிட்டான். நாங்கள் வந்து கன்னடர்கள், என் மொழி கன்னடம், இந்த மாதிரிலாம் உருட்டிட்டு இந்த பக்கம் வராதுன்னு. கேரளாவை சொல்லவே தேவையில்ல, உள்ளவே விடலை. வைக்கம் போராட்டத்து மட்டும் போயதும் காங்கிரஸ் தலைவராக போனார். அன்றைக்கி திக தலைவராக போயிருந்தாங்கன்னா அன்றைக்கே விரட்டி துரத்தி அனுப்பியிருப்பாங்க. காங்கிரஸ் தலைவராக போய் இதுதான் உங்களுடைய லட்சணம். எங்கே இருக்குது இங்கே திராவிடம், திராவிட பொங்கல்? இந்த திராவிடம்னு சொல்லி இந்த 26 தேர்தலுக்கு நீ பிரச்சாரம் பண்ணிவிடு. பெரியாரை மட்டுமே பேசி, பெரியார் கொள்கை மட்டுமே பேசி, நாங்கள் திராவிடர்களே ஓட்டு போடுங்கள் மட்டும் முழக்கவை. தமிழர்கள்னு சொல்லாத, நீ சொல்லவே சொல்லாத. அவ்வளோ மான ரோசம் உனக்கு இருக்குதுல்ல. திராவிடர்கள் ஸ்டோக், திராவிடர்கள் பொங்கல், திராவிட சிலேபி, திராவிட லட்டு உருட்டுறீங்கல்ல, திராவிடன்னு சொல்லி ஓட்டுக்கு எழுப்போம் 26. தமிழர்னு சொல்லாத. ஆனா இப்ப எலெக்ஷன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. திராவிட எதிர்ப்பு, பெரியார் எதிர்ப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் என்டிகே கையில் எடுக்கிறாங்க. இது தேர்தலுக்கு கை கொடுக்குமா? ஓட்டா மாறுமா? அது இதை நம்பிக்கிட்டு இல்லை அவங்க. இது ஒரு பார்ட்டு, போகிற போக்கில் எடுத்து அடிச்சுட்டு போகிறது, அவ்வளோதான் விஷயம். இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, சாணியை ஊற்றி அடிச்சுட்டு போகிறீங்கல்ல. பள்ளிக்கூடம் படிக்கிறப்ப செய்திருப்பீங்களா? கேபிட்டல் செய்திருக்கிறோம்ல, இங்க் அடிச்சிருக்கோம், சாணியில் அடிச்சுக்க, ஏதோ ஒன்று கையில் இருக்குது. அந்த மாதிரி இது போகிற போக்கிலேயே அவனை பூசுறான்ட்டு பூசிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்க தொலைநோக்கு பார்வையோட மக்கள்கிட்ட தமிழ், இந்த மண், இந்த கலாச்சாரம், இதுக்கான வேலை வாய்ப்புன்னா, ஒரு தற்சார்பு பொருளாதாரம்னா என்ன, உன்னை சுற்றி இந்த கனிம வளத்தை நீ எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடு மாடுக்கும் ஒரு அரசியல். ஆடு மாடுலாம் ஓட்டு போடுவான்னு கேட்குறான் முட்டாள். ஆடு மாடு தானாக இருக்குது, அதை மனுஷன் வச்சுன்னு இல்லையா, குடும்பம் வச்சுக்கிட்டு இல்லையா, ஒரு குடும்பத்தை அதை தாங்கி பிடிக்கலையா, அது ஒரு பொருளாதாரம் இல்லையா, அதை வச்சுட்டு மேய்ச்சிட்டு இருக்கிறவங்களாம் அதை நம்பி தானே இருந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அது எங்கே மேய போகுன்ற கேள்வி நீங்கள் யாரெல்லாம் கேட்டுக்கிறீங்களா? உங்கள் திராவிட மூளை பகுத்தறிவுன்னு 300 முறை பேசுகிற. மரத்தை வெட்டுறது நியாயமா? மணல் சுரண்டுறது நியாயமா? மலையை கொள்ளடிக்கிறது நியாயமா? இந்த மரங்கள் இருந்தால் தான் எல்லாம் நமக்கு நீர் ஆதாரத்துக்கு அது ஒரு முக்கியமான விஷயம். ஆற்று மணல் சுரண்டுறது நியாயமா அப்படின்றது பகுத்தறிவு உங்களுக்கு வேணாம்? இதையெல்லாம் பேசி இதுதான் தமிழ்நாடு அரசியலாக இருக்குது. இவர்களை எதிர்ப்பது மட்டுமே நோக்கம் இல்லை நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கும். புரியுதில்ல உங்களுக்கு? நல்லா கவனிங்க. ஒரு டைம் எதிர்த்தாரு, பேசினார், முடிச்சுட்டா அடுத்தடுத்த நிகழ்ச்சி, அடுத்தடுத்த வேலை, அடுத்தடுத்த போராட்டம்னு போயிட்டே தானே இருக்கிறாரு. 12 லட்சம் ஏக்கரை ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்களுக்கு பிரிட்டிஷ் காலத்தில் கொடுத்தது இத்தனை ஆண்டு காலமாக அது இன்னும் எடுத்து கொடுக்காம இருக்கிறீங்க. அது அவங்களுக்கு தான் சொந்தம். திராவிடர்கள் நீங்கள் தான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாய் விரிச்சு போட்டுட்டு அழுது ஆறாத கண்ணீராக நாங்கள் அப்படியே தோண்டு போய் கிடக்கிறோம்னு சொல்ல கோஷ்டி தானே நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. ஒரு முறை நீங்கள் இந்த பஞ்சமி நிலத்துக்காக எப்பயாவது போராடி இருக்கீங்களா? உங்கள் வரலாற்றுலேயே எடுத்துங்க. ஏன்னா அவன் நிலத்தை திருடி தின்னதே நீங்கள் தான், கொள்ளை அடித்ததே நீங்கள் தான், சுருட்டி வச்சுக்கிட்டதே நீங்கள் தான், உங்கள் திராவிட கோஷ்டி தான். அதை இன்னைக்கு சீமானு வராரு, எந்த மக்களுக்கு ஆகாதுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு, பிற்படுத்தப்பட்ட மக்களும் மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளும் ஒரே மேடையில் நின்று பஞ்சமி நில மீட்பு போராட்டம் நடத்தி காட்டுறாரு. 2 மீட்டிங் நடத்திட்டாரு.
கண்ணுக்கு எட்டின வரைக்கும் கூட்டம். அப்ப எல்லா மக்களும் எல்லா சாதியும் விரும்பி தானே அந்த கூட்டத்துக்குள்ள வந்து ஏற்கிறார்கள். இல்லைன்னா புறக்கணிச்சிருப்பாங்கல்ல. நடத்துங்களேன் நீங்க. சுபவீர பாண்டியனும் ஐயா வீரமணியும் நீங்க தான் திராவிடர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக நாங்கள் அவதாரம் எடுத்துன்னு சொல்லக்கூடிய நீங்க நடத்தி ஒரு நிகழ்ச்சி நீங்க நடத்துங்களேன். ஒரு மீட்டிங் நீங்க நடத்தி இதை சொன்னாக்கா ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தம்பிங்களே வந்து கீழே எழுதுறாங்க, நீ எப்போ பாரு இதே தான் பேசுவாங்க. இந்த அடிப்படை அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? அப்போ சீமான் இதை மட்டுமே எடுத்துக்கல. போகிற போக்கில் இது ஒரு விஷயம், நீ நான் இல்லை பி டீம் நீ தம்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்காக தான் அதை நடத்துறாரு. அதே மாதிரி இந்த பெரியார்னு இதை மட்டும் சொல்லலை, தமிழ் சமூகத்தில் இன்னும் மறைக்கப்பட்ட எத்தனையோ பெரியார்கள் இருக்கிறாருன்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி மக்களுக்கான அரசியல் இருக்குல்ல. நான் பாதிக்கப்படுறேன், எனக்கான சொத்து வரி ஏறி இருக்குது, மின்சார கட்டணம் ஏறி இருக்குது, விலைவாசி எல்லாமே ஏறி இருக்குது, நான் இலவசம் 1000 ரூபா கொடுத்துருந்தேன், என் வீட்டு வரியை 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஏறி இருக்குது, என்ன என் பெண்களுக்கு இலவசமாக பஸ் ஓட்டுட்டேன், நீங்கள் நான் சாதாரணமாக போகிற பஸ் கட்டணம் 3 மடங்கு ஏறி இருக்குது. எப்படி ஏறிச்சு இது? அந்த பக்கம் இலவசம் கொடுத்தவங்க ஈக்குவல் பண்ணிட்டு அப்புறம் நீ என்ன செய்திருக்கிற? எங்கே நீ செய்த? அப்புறம் ஓசியில் போகிறீங்க நீ ஏன்னு சொல்கிறது? மக்கள் வரி பணத்தில் நீங்கள் ஓசியில் போயிட்டு இருக்கிறீங்க, மக்கள் வரி பணத்தில் நீங்கள் ஓசியில் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறீங்க, மக்கள் வரி பணத்தில் நீங்கள் ஓசியில் பணம் ரெடியாக சொத்து சேர்த்து வச்சுக்கிறீங்கன்னு தான் சொல்லணுமே ஒழிய மக்கள் நாங்கள் ஓசியில் போகலை. நீங்கள் அந்த ஒரு பஸ் ஓசியில் விட்டது 10 பஸ்ஸு நீங்கள் 2 மடங்கு 3 மடங்கு கட்டணம் வாங்கிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஏற்றுனீங்க சொல்லுங்க? அவங்க பணம் வந்து அவங்களோட நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பொருளாதார நிபுணர்கிட்ட கேட்கறாங்க இல்லையா, யாருக்கிட்ட? ஜெயரஞ்சன்ட்ட கேட்கறாங்க இல்லையா, கடன் இன்க்ரீஸ் யாருன்னு சொன்னீங்க? பொருளாதார நிபுணர் அப்படின்னு திராவிட கோஷ்டி சொல்லிக்குது. ஊர்ல மக்கள் யாருன்னா சொல்றாங்களா? நானே தான் சொல்லிக்கணும். அந்த மாதிரி கதை அது. பொருளாதார நிபுணர் மாதிரியா பேசுறாரு? அவர்லாம் பேசுறத பாத்தீங்கன்னா உங்களுக்கும் கடனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை பத்தி எல்லாம் பேசல. எப்படி சம்பந்தம் இல்ல? நல்ல ஒரு யோக்கியமான அந்த மனிதரா இருந்தா எனக்கு அவரை பத்தில நான் பேசணும்னு எப்பவும் நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி திமுகவில் ஒரு சின்ன நெட்டு மாதிரி வச்சு சுத்திக்கிட்டு இருக்கிற கோஷ்டி அது. எதனா போட்டாங்கன்னா அதுக்கேற்ற ஒரு பொருளாதார நிபுணர்னு சொல்லிக்கிற உன்னை நம்புறாங்க, மக்கள் நம்பி உன்னை பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை சொல்லணும்னு ஒரு அடிப்படை அறிவு வேணாமா? உனக்கும் பிள்ளைங்க நம்ம வயசுல இருக்கும், உங்க வயசுல அவருக்கு பிள்ளை இருக்கும். அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு வெளியில போறப்ப எவ்வளவு அசிங்கம் இருக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கும் கடனுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி ஒரு ஆள் கேட்க முடியும்? கொஞ்ச நாச்சும் மண்டியில இருக்க வேணாமா? இப்போ எனக்கு 21க்கு முன்னாடி நான் வந்து 800 ரூபா 900 ரூபாய் கட்டிட்டு இருந்த மின்சார கட்டணம் இப்போ வந்து நானாக்கா 2900 ரூபா 3200 ரூபான்னு போயிட்டு இருக்குது. எவ்வளோ ஏறி இருக்குது? கடனை நீங்கள் மட்டும் வாங்கிட்டே இருக்கீங்க. அன்னைக்கு நான் போன சாதாரண இங்கேருந்து போகக்கூடிய கோயம்பேடுக்கு போகக்கூடிய ஒரு கட்டணம் 20 ரூபா இருந்ததுன்னா இன்னைக்கு 60 ரூபா இருக்குது. ஒரு பேருக்கு சொல்கிறேன், 2 மடங்கு ஏற்றி இருக்குது. சொத்து வரி வருதில்ல, டேக்ஸ், தண்ணி வரி, இந்த கழிவு வெறும் 600 ரூபா கட்டியிருந்தது இப்போ 1200 ரூபா 300 ரூபான்னு வருது. இப்போ இதெல்லாம் ஏற்றிக்கிட்டு போகிறப்ப இந்த பேர் என்ன சொன்னீங்க? ஜெயரஞ்சனா. அந்த பொருளாதார புள்ளிக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? இவ்வளவும் இந்த மக்கள் தலையில் தான் விடியும். நேற்று வித்த கத்திரிக்காய் இன்னைக்கு எவ்வளவு விற்குது, நேற்று வித்த பால் இன்னைக்கு எவ்வளவு விற்குது, இது எல்லாத்துலேயும் விலை ஏற்றிட்டே இருக்கிறாங்க. மக்கள் நம்ம வந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். இதுலேருந்து மடம் மாற்றுறதுக்காக நீ திருப்பரங்குன்றத்தை பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, அண்ணா நகரை அந்த அண்ணா பல்கலைக்கழக பிரச்சனை, இதை ஒன்று காட்டி கூட்டி போயிட்டு அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் இருக்குது ஒன்று நாம் தமிழர் கட்சி. அதை விமர்சனம் பண்ணோம்னா சீமானை அடித்தோம்னா எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் அடிப்பாங்க. அதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இந்த கூட்டம். நாம் இந்த பக்கம் திருடி உருட்டிகிட்டே போயிடலாம். புரியுதுல உங்களுக்கு? யாராவது ஒரு நல்ல அடிப்படை அறிவு இருக்கிறவங்க ஒரு ஊடகம் கேட்குது, பொறுப்பான பதிலாக சொல்ல வேணாமா? உங்களுக்கு என்ன இருக்குதுன்னா, ஸ்டாலின் சொத்துல இருந்தால் வரி கட்டிக்கிட்டு இருப்பார். ஒரு நாளைக்கு 179 கோடி ரூபாய் வட்டியை மட்டும் கட்டிட்டு இருக்கு இந்த தமிழ்நாடு. தெரியுமா உங்களுக்கு? ஃபார் டே. யார் அப்பமுட்டு பணம்? ஸ்டாலின் அப்பமுட்டு பணமா? நேரு வச்சுக்கிற பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடியிலேருந்து எடுத்து கொடுக்குறாரா? ஏவா வேலு உருட்டி வச்சுக்கிறாரு பல லட்சம் கோடியிலேருந்து எடுத்து கொடுக்குறாங்களா? உங்கள் அப்பமுட்டு பணத்துலேருந்து எதனா கஜானாவை திறந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களா? அறிவாலயத்துக்கு மட்டும் நிறைய ட்ரஸ்ட்டு பல லட்சம் கோடி இருக்குது, அங்கேருந்து எதனா திறந்து கொஞ்சம் வெளியில் கொடுக்குறீங்களா பணத்தை? யார் அப்பமுட்டு பணம்? உங்கள் வரி பணம் என் வரி பணம் தான் போயிட்டுருக்கு. அதில் பொருளாதார புள்ளி அவர் சொல்கிறாருல்ல, உங்களுக்கு என்ன கவலை இருக்குன்னு. நல்லா யாராவது வேணாம், அது விட்டுருங்க. நல்ல பெரிய மனுஷனாக இருக்கிறாரு. நம்ம வேறு எதனா பேசுவோம்.